அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் ஒரு உடன்பாட்டிற்கு வர வேண்டும் அல்லது ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று காலக்கெடு விதித்துள்ளார். உடன்பாடு எட்டப்படாவிட்டால் தொழிற்சாலைகள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்ட ஈரானின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களையும் இலக்கு வைப்பதாக ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார். செவ்வாய்க்கிழமை ஈரானுக்கு மின் உற்பத்தி நிலையங்களையும் பாலங்களையும் அளிக்கும் நாளாக இருக்கும் என தனது ட்ருத் கணக்கில் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கா போரை முழுமையாக கைவிட்டு அதனால் ஏற்பட்ட சேதங்களுக்கு நஷ்டஈடு செலுத்தும் வரை போர் முடிவுக்கு வராது என ஜனாதிபதி ட்ரம்பிற்கு ஈரான் பதிலளித்துள்ளது. எந்த வகையான தாக்குதலுக்கும் தங்கள் நாடு பதிலடி வழங்கும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானிய மக்களின் அடிப்படை உடைமைகளை இலக்கு வைப்பதாக ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளமை போர் குற்றங்கள் என்ற ரீதியில் பார்க்கப்படுவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரானிய உட்கட்டமைப்புகளை தாக்க அதிகபட்ச பலத்தை பயன்படுத்துமாறு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஈரானில் உள்ள பாரிய எண்ணெய் ஆலை மீது இஸ்ரேலிய ராணுவம் இன்று தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலால் ஈரானின் 85% எரிபொருள் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய பாதுகாப்பு பிரிவின் புலனாய்வு பிரதானி மேஜர் ஜெனரல் மஜித் கடாமி கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2025 ஜூனில் நடைபெற்ற 12 நாள் ஈரான் இஸ்ரேல் போரின் போது இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்ட முகமது காசிமுக்கு பதிலாக மஜித் கடாமி நியமிக்கப்பட்டார். இந்த கொலைக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளும் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளன. இதேவேளை ஈரான் அமெரிக்காவிற்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போர் நிறுத்த முன்மொழிவு குறித்து இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இன்று போர் நிறுத்தம் ஆரம்பிக்க வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இஸ்லாமாபாத் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் இந்த முன்மொழிவு பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்துடன் தயாரிக்கப்பட்டு இரு நாடுகளுக்கும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக போர் நிறுத்தத்தை மேற்கொண்டு மோதலை நிறுத்தி ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறப்பதே இரு தரப்பினரின் திட்டமாக இருக்கும் என ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை மேலும் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாவிட்டால் ஈரானின் மின் நிலையங்களையும் பாலங்களையும் தகர்த்து விடுவோம் என ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரித்ததைத் தொடர்ந்து ஒரு பீப்பாய் பிரெண்ட் மசகு எண்ணெய் விலை $110 வரை இன்று காலை அதிகரித்துள்ளது. 45 நாட்கள் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக வெளியான செய்திகளைத் தொடர்ந்து $107 மசகு எண்ணெயின் விலை குறைவடைந்தது. இதனிடையே உலகளாவிய எரிபொருள் விலையினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக ஒபெக் நாடுகள் மே மாதத்தில் தங்களின் அன்றாட எரிபொருள் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளன. அதற்கமைய அடுத்த மே மாதம் முதல் அன்றாட எரிபொருள் விநியோகத்தை 2,06,000 பீப்பாய்களாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, ஈராக், ரஷ்யா, ஐக்கிய அரபு ராச்சியம் உள்ளிட்ட ஒபெக் நாடுகளுக்கு இடையிலான கலந்துரையாடல்களை தொடர்ந்து குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது.